Hey, hi, hello. Welcome to my channel. This is Anjali. நம்ம NIOSக்கு இங்கிலீஷ் சாப்டர்ஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம போலி பார்த்தோம். அதில் பார்ட் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்ட் 1 பார்த்தவங்க எல்லாருமே பார்ட் 1 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். சுலேஹா வந்து டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் போயிட்டு இருந்துச்சுல, அந்த சீன் அப்படியே கண்டினியூ ஆகுது. டீச்சரை வந்து சுலேஹா கிட்ட ஒரு புக்கு கொடுத்துட்டு அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்க சொன்னாங்கல்ல, அப்புறம் இந்த புக்கை படி, அதுக்கப்புறம் இதை விட பெரிய புக்கு தருவேன், அதுக்கப்புறம் இதை விட பெரிய புக்கு தருவேங்கிறாங்க. இந்த புக்கெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீ இந்த ஊர்லேயே ரொம்ப படித்த பொண்ணாக இருப்ப, இந்த ஊரில் எல்லாருமே உன்னை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்ப, எல்லாமே மரியாதை கொடுத்து கேட்பாங்கங்கிற மாதிரி அவளை நல்லா மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது சுலேகாவுக்கு ஒரே ஹாப்பினஸ். ஓகே, நம்மளும் நார்மலாக எல்லார மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் வந்துருந்து. ரொம்ப ஹாப்பினஸ் வந்தோடனே அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் ஃபேஸே ரொம்ப பிரைட் ஆகிடுது. அந்த டைமில் வந்து அவங்க ஸ்கூலை சுற்றி இருந்த எல்லா கோயில்லையுமே மணி அடிக்குது ஒரே டைமில். அது அவளுக்கு இன்னுமே பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ உன்னை டீச்சர் சொல்கிறாங்க, நீ ரெகுலராக வா, படி, உன்னோட இந்த ப்ராப்ளம் எல்லாமே சேஞ்ச் ஆயிருங்கிறாங்க. அதுக்காக சரின்னு சொல்லிட்டு வெளியே வர கரெக்டாக அந்த வழியில் வந்து ஒரு மரத்தில் ரெட் கலர் ஃப்ளார்ஸாக பூத்துருக்கு. அதை பார்த்தோன்னா அவளுக்கு இன்னும் அவள் லைஃப் எப்படி ஒரு புதுசாக ஒரு பூத்த மாதிரி ஒரு டர்ன் பாயிண்ட் வந்திருக்கும், அதுக்கேற்ற மாதிரியே ஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பூத்துருக்குதை பார்த்து அவள் ரொம்ப சந்தோஷப்படுறாள். அதுக்கப்புறம் அவள் ரெகுலராக ஸ்கூலுக்கு வரா, நல்லா படிக்கிறா. சம் இயர்ஸ் கோ ஆகுது. அப்புறம் என்ன ஆகுது, சம் இயர்ஸ் அவள் நல்லா படிக்கிறா, சம் இயர்ஸ் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து அவளோட அந்த குட்டி கிராமம் வந்து ஒரு குட்டி சிட்டியாக மாறுது. அவளோட ப்ரைமரி ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூலாக மாறுது. அவங்க ஊரில் வந்து மினி தியேட்டர்ஸ் வருது, மால்ஸ் வருது, அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் அவங்க பிளேஸில் நிற்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வருது. அந்த மாதிரி அவங்க ஊர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆனதை காட்டுறாங்க. சம் இயர்ஸ் போனோன்னா அவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. இதே டெவலப் வந்து நம்ம சுலேகா கிட்டே இருக்காங்கிறத நம்ம இனி தான் பார்க்கணும். அப்படி போயிட்டே இருக்கும்போது சம் டேஸ் கழிஞ்ச உடனே பீஷ்மருங்கிற ஒருத்தர் வந்து நம்ம ராம்லால் கிட்டே நம்ம சுலேகாவை வந்து பொண்ணு கேட்குறாங்க. நம்ம அந்த மாப்பிள்ளை வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. சுலேகாவை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு வந்து ராம்லால் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, இப்படி பீஷ்வர்னு ஒரு ஆள் வந்து நம்ம சுலேகாவை பொண்ணு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக எல்லாருமே அவங்க வீட்டில் யார் என்னென்னலாம் விசாரிப்பாங்களோ. அப்போ ஒய்ஃப் கேட்கும்போது நம்ம ராம்லால் சொல்கிறாரு, அந்த மாப்பிள்ளை வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு, கொஞ்சம் வசதியான குடும்பம் தான், ஆனால் அவரோட ஏஜ் வந்து என்னோட ஏஜ், என் வயசு உள்ளவர் அவர். அதாவது சுலேகாவோட அப்பா வயசுக்கு ஈக்குவலாக உள்ளவர் தான் சுலேகாவை பொண்ணு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்படி போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வரதட்சணை எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. வசதியாக இருக்கிறனால நம்ம சுலேகாவுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அங்கே, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, பெரிய பெரிய பிள்ளைங்களும் இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ராம்லாலுக்கு ஒரு சந்தேகம், இது நம்ம பொண்ணுக்கு கரெக்டாக இருக்குமான்னு அவர் யோசிக்கிறாரு. பட் ராம்லால் ஒய்ஃப் வந்து இல்லை, இது கரெக்டாக இருக்கும், ஏன்னா சுலேகா ஆல்ரெடி சத்தனம் இல்லை, இதை விட ஒரு பெஸ்ட்டு லைஃப் வந்து அவளுக்கு கிடைக்காது, ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. ராம்லாலையுமே ஒத்துக்க வச்சுட்டாங்க. ராம்லாலும் ஒத்துக்கிறாங்க. சுலேகாவும் வேறு வழி இல்லாமல் தன் பேரண்ட்ஸ்க்காக அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சுலேகாவும் அக்செப்ட் பண்ணுறா. அப்படியே மேரேஜ் டே வருது. மேரேஜ் செம்ம கிராண்டாக நடக்குது. மாப்பிள்ளை வந்து குதிரையில் வராங்க. அப்போ இறங்கின மூவிஸில் உள்ள சாங்ஸ் எல்லாம் ப்ளே ஆகுது. ஒரு செம்ம கிராண்டாக ஆடம்பரமாக அவளோட மேரேஜ் நடக்குது. நம்ம ராம்லால் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா அவரோட 4வது பொண்ணு போலிக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆடம்பரமான மேரேஜ் நடக்கும்னு அவர் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து இவளை பற்றி தானே ரொம்ப கனவுல கூட ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அக்லியாக இருக்கா, புத்திசாலித்தனம் இல்லை, எப்படி வாழ்க்கை அமையுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் தன்னோட பொண்ணுக்கு இவ்வளோ ஆடம்பரமாக ஒரு மேரேஜ் நடக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் நம்மளோட ராம்லால். அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. வெட்டிங் டைம் வருது. நல்ல நேரம் வந்தோடனே பூசாரி வந்து மணமகளை மேடைக்கு கூப்பிடுறாங்க. நம்மளோட போலி வந்து ரெட் கலர் சாரீ போட்டுட்டு மேடைக்கு வரா. மேடைக்கு வந்தோடனே அந்த
நம்மளோட மாப்பிள்ளை வந்து மாலை போடுறாரு. பீஷ்மர் வந்து மாலை போடுறாரு. மாலை போட்ட உடனே வந்து மாலை போட்டதும் அவரோட கைப்பட்டு அவளோட ஃபேஸில் கட்டியிருந்த அந்த கிளாத் வந்து ரிமூவ் ஆயிடுது. ரிமூவ் ஆனோன்னா அவள் ஃபேஸில் உள்ள அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே அந்த மாப்பிள்ளை பார்த்துடுறாரு. பார்த்த உடனே என்ன ஆகுது, அவர் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, என்னடா அவள் ஃபேஸ் இப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், உனக்கே இது செகண்ட் மேரேஜ், நீ இதெல்லாம் எதிர்பார்க்காத, நீ மட்டும் என்ன எங்காவா இருக்க, அந்த மாதிரி நிறைய சொல்கிறான். ஸோ ஓகே, நான் வேறு எதுவும் குறை சொல்லல, ஆனால் இதை எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு 5000 rupees வேணுங்கிற மாதிரி கேட்குறாரு அந்த மாப்பிள்ளை. அப்படி கேட்ட உடனே நம்மளோட ராம்லாலுக்கு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, கெஞ்சி பார்க்குறாரு, காலில் கூட விழுந்து அழுறாரு, என்கிட்ட அவ்வளோ பணங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் வேறு வழி கிடையாது, நீங்கள் இந்த 5000 கொடுக்கலன்னா நான் இப்போவே போயிடுவேங்கிற மாதிரி இந்த மாப்பிள்ளை சொல்கிறாரு. ஸோ வேறு வழியே இல்லாமல் நம்மளோட ராம்லால் வந்து அவர் கேட்ட எல்லா பணத்தையுமே கொடுக்குறாரு. அப்புறம் வந்து மணமேடையில் உட்காடுறாங்க. மறுபடியும் வந்து மாப்பிள்ளை வந்து நம்ம போலிக்கு மாலை போட போகிறாரு. அப்போது அவளே போலியே அந்த கையை தட்டி விட்டுட்டு அந்த ஃபேஸில் கட்டியிருந்த துணியை மாற்றிட்டு லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் போல்டாக பிரேவாக எழும்பி நிற்கிறா. நின்று எல்லாரையுமே ஃபேஸ் பண்ணி, நீங்கள் கொடுத்த பைசாவை அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா, நீங்கள் கொடுத்த பைசாவை திருப்பி வாங்கிருங்கப்பா, நான் இந்த திருமணத்தை செய்ய போகிறதில்ல அப்படிங்கிறா. ஆனால் அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கு, என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த பொண்ணு இப்படி சொல்கிறாளேங்கிற மாதிரி அவளை திட்டுறாங்க. ஆனால் அவள் என்ன சொல்கிறா, நான் இந்த திருமணத்தை பண்ணிக்கிறதாகவே இல்லை, இப்படி ஒரு மனசாட்சி இல்லாதவங்க கூட என்னால் வாழ முடியாது, நான் இவ்வளோ ஏஜ் ஆனவராக இருந்தாலும் உன் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தலைங்கிறதுக்காக நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, வரதட்சணை எதுவும் கொடுக்குற கஷ்டம் இல்லைங்கிறதுக்காக தான் நான் இதை அக்செப்ட் பண்ணேங்கிற மாதிரி நம்மளோட சுலேகா சொல்கிறா. சுலேகா சொல்லன்னா என்ன ஆகுதுன்னா, அவள் ரொம்ப போல்டாக பேசுகிறத பார்த்துட்டு அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருமே ஷாக் ஆகி நின்று பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ நாள் தனியாக குறிஞ்சிக்கிட்டு போவா இந்த பொண்ணு, பெருசாக எதுவுமே பேச மாட்டா, இப்போ என்ன இவ்வளோ போல்டாக பேசுகிறான்னு எல்லாருமே ஷாக்கில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவள் இன்னுமே போல்டாக பேசுகிறா. அப்புறம் அந்த ஒரு லேடி வந்து ஏன் இப்படி பேசுகிற, ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குங்கிற மாதிரி கொஷின் பண்ணுறாங்க. ஒன்று அதுக்கு அவள் பதில் கொடுக்குறா, ஏன் நான் அமைதியாக இருக்க போய் தானே என்னை இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத ஒருத்தவங்க கூட என்னை தள்ள பார்க்குறீங்கிற மாதிரி நம்மளோட போலி சொல்கிறான். போலி சொன்னோன்னா அவங்க அப்பா அம்மாவுமே வியந்து போய் பார்க்குறாங்க, என்னடா நம்ம பொண்ணு இவ்வளோ இதாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அந்த மேரேஜ் அவள் வேணான்னு சொல்லி அந்த மாலையை தூக்கி நெருப்பில் வீசிடுறா. நெருப்பில் வீசிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது, என்னடா இதுக்கு மேலே நம்ம பொண்ணை யார் மேரேஜ் பண்ணிப்பா, அவள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இதை வேற வேண்டான்ட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டத்தில் தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட போலி வந்து போல்டாக அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா, நான் எனக்கு மேரேஜ் ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், வேலை பார்க்க முடியும், கடைசி வரைக்கும் வேலை பார்த்து உங்களை நான் நல்லா பார்த்துப்பேங்கிற மாதிரி அவள் போல்டாக செம்மையாக திக்காமல் நீட்டாக பேசுகிறா. அதை பார்த்தோன்னே அந்த மேரேஜுக்கு வந்திருந்த அவளோட டீச்சருக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் எல்லாரும் கலாய்க்கிறாங்கன்னு அழுதுகிட்டு மூலையில் உட்காந்துருந்த பொண்ணு இவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்து அவங்க அழகாக ஒரு செதுக்குன சிற்பம் அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கதை பார்த்து பெருமையாக அந்த டீச்சர் வந்து சோஷியலில் நிற்கிறாங்க. இதோட இந்த கதை முடியுது. இதோடது என்னென்னா, யாரையுமே நம்ம ரொம்ப டவுன் பண்ணி பேசக்கூடாது, அவங்களுக்குள்ள ஒரு சக்ஸஸ் இருக்கும். அந்த அவளை போலி வந்து கிண்டல் பண்ணி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுமே அப்படி ஒதுக்கி வச்சனால தான் அவள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணியிருக்கா. அவங்க இந்த டீச்சர் கொடுத்த மோட்டிவேஷனை அவங்க வீட்டில் கொடுத்து அவங்க கூட பிறந்தவங்களாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாலே அவ்வளோத்துக்கு அவள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாள். ஸோ யாரையுமே எந்த ஒரு இதையும் பார்க்கக்கூடாது, அதுதான் இதோட இன்னர் மீனிங். ஸோ பார்ட் 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரீப்ளை பண்ணுறேன். கண்டினியூவாக டெய்லி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.